இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எம்சிசி கவுன்சிலிங் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க. ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல நிறைய சீட்ஸ் வந்து ஆட் ஆச்சு. அதாவது ஒரு 6 காலேஜஸ் கிட்ட வந்து ஆட் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் நிறைய ஸ்டேட்ல வந்து நியூ கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு எம்சிசி கவுன்சிலிங் உடைய அந்த ஷெட்யூல் நியூ சீட் ஆட் ஆனனால எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து கவுன்சிலிங் வந்து 2வது ரவுண்டு எக்ஸ்டென்ஷன் போனனால ஸ்டேட் கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா வந்து நீட் யூஜி தமிழ்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது எம்சிசி வெப்சைட்ல இன்னைக்கு நமக்கு நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன், அதாவது நமக்கு ஏற்கனவே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க. நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் வித் நியூ ஆடட் சீட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டோடைய சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அது என்னன்றது டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய காலேஜஸ் வந்து ஃப்ரெஷ் லெட்டர் போட்டிருக்காங்க பெர்மிஷன் கேட்டு. அதனால வந்து 2வது ரவுண்ட்ல இப்போ நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த எந்தெந்த காலேஜ்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, பிடபிள்யூடி போர்ட்டல் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இந்த ரவுண்டுக்கு இன்னும் யாராவது பிடபிள்யூடி கோட்டால பண்ணாதவங்க 16/9/2024 நீங்க வந்து சென்டர்ல வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி உள்ள வந்துக்கலாம். அதே மாதிரியா ரிசைன் பண்றதுக்கான டேட், அதாவது வந்து முதல் ரவுண்ட்ல யாராவது சீட் எடுத்துட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க ரிசைன் பண்ணணும், அந்த டேட்டையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த டேட் வந்து 16/9/2024 காலையில 11 AM வந்து நீங்க ரிசைன் பண்ணா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்ல எந்த ஒரு ஃபார் ஃபியூச்சர் இருக்காது அப்படின்ற மாதிரியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன காலேஜஸ்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஏபியில் பாருங்க. ஸோ ஏபியில் வந்து ஒரு 5 சீட்ஸ், அதாவது எத்தனை சீட்ஸ்னா 1 3 4 5 5 3 8 சீட்டுக்கு மேலே ஆட் ஆயிருக்கு. பீகார், கோவா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல நிறைய சீட் ஆட் ஆயிருக்கு. தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 225 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரவுண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கவுன்சிலிங்கோடைய ஷெடியூலும் நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஷெடியூல்ல இருந்து இப்போ ரவுண்ட் 2க்கு வந்து நமக்கு ஷெடியூல் பார்த்துருவோம். ரவுண்ட் 2 ஷெடியூல் வந்து செப்டம்பர் 6லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 16 செப்டம்பர் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கோடைய கடைசி டேட் 16 செப்டம்பர். ஓகேவா? அதனால வந்து தயவு செய்து வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நியூவா வந்து இப்ப ரெஜிஸ்டர் பண்றவங்க யாராவது பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுடைய டேட் வந்து 16 செப்டம்பருக்குள்ள மதியம் 12 மணிக்குள்ள பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து 16 செப்டம்பர் 3 மணி வரையும் டைம் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கண்டினியூவா போய்க்கு இருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கோடைய கடைசி டேட் வந்து 16 செப்டம்பர் 11:55க்குள்ள சாய்ஸ் லாக் பண்ற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து நமக்கு 19 செப்டம்பர், 17 18 வந்து நமக்கு ப்ராசஸிங் சீட்டு, 20ல இருந்து 27 செப்டம்பருக்குள்ள ஜாயின் அப் டேட். ஓகேவா? ஸோ அதனால இப்போ ஷெடியூல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் சேஞ்ச் பண்றதுனால நமக்கு டோட்டலாவே வந்து ஸ்டேட் கோட்டாவுடைய ஷெடியூலும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதையும் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான். இது பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோடைய ஷெடியூல். ஸோ செகண்ட் ரவுண்டோடைய ஸ்டேட் ரவுண்ட் வந்து 5 செப்டம்பர்ல இருந்து 19 செப்டம்பருக்குள்ள முடிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து இது வந்து ஆல் இந்தியா. ஸ்டேட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா நமக்கு 11 செப்டம்பர்ல இருந்து 2வது ரவுண்டு 27 செப்டம்பருக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா 9th அக்டோபர்ல இருந்து 18 அக்டோபருக்குள்ள. ஸோ இப்போ எல்லாமே வந்து அப்டேட் ஆயிடுச்சு, செக் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதி கடைசி டேட். ஸோ இன்னும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாக் ஆகல அப்படின்னா புது அப்டேட் வந்திருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 225 சீட் ஆட் ஆயிருக்கு. யாராவது ரெஜிஸ்டர் பண்றவங்க பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி காலையில 12 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:55 வரையும் அவைலபிளா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.